TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் தமிழ் கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் மாவை சேனாதிராஜா, சி.வி. விக்னேஸ்வரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன், ஸ்ரீதரன், சுமந்திரன், செல்வராசா கஜேந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். குறித்த சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சுமந்திரன், சம்பந்தன் இந்த சந்திப்பில் பங்கேற்பதாக இருந்தாலும் கூட இறுதி நேரத்தில் அவருடைய உடல்நிலை குறைவு காரணமாக பங்கேற்க முடியாது போயுள்ளது. அதே நேரம் தற்போது நாட்டின் அரசியலமைப்பில் உள்ள அதிகார பகிர்வு விடயங்களை அமுலாக்குவதற்கு தக்க தருணம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த தேர்தலில் போட்டியிட்டால் அவருடன் போட்டி போட உள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் அரசியலமைப்பில் உள்ள விடயங்களை முழுமையாக அமுலாக்குவதற்கு தயார் என்று எம்முடன் நடத்திய சந்திப்பில் கூறியுள்ளனர். குறிப்பாக 13வது திருத்த சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக உள்ளனர். குறிப்பாக 13வது திருத்த சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அதனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை முன்னெடுக்கின்ற போது அவர்களை எதிர்க்க மாட்டார்கள். ஆகவே இது ஒரு நல்ல தருணமாகும். தமிழ் பொது வேட்பாளர் குறித்து கருத்து வெளியிட்ட சுமந்திரன், குறித்த விடயம் சம்பந்தமாக மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன. என்னை பொறுத்தவரையில் நான் இதனை ஆதரிக்கவில்லை. ஏனென்றால் நடைமுறை ரீதியாக இது சாத்தியப்படாத ஒரு விடயம் என்றார். அவரை அடுத்து சி.வி. விக்னேஸ்வரன் கூறுகையில், அனைவரும் 13வது திருத்த சட்டத்தினை அமுலாக்குவதாக கூறினாலும் நடைமுறையில் எதனையுமே செய்யாதவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆகவே தான் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் என்று அவரிடத்தில் கூறியுள்ளோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து செல்வராசா கஜேந்திரன் கூறுகையில், தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாக எடுத்துரைத்ததுடன் சிங்கள அரசாங்கம் ஒருபோதும் ஒற்றையாட்சிக்குள் வழங்கும் எந்த தீர்வினையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதில் உறுதியாக உள்ளோம். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலினை புறக்கணிக்கும் முடிவினையே எடுத்துள்ளோம். அது பற்றிய விரிவான அறிக்கையை நாம் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஊடாக சிறப்பு அறிக்கையாளர் ஒருவரை நியமித்து இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலையை ஆராய்ந்து அறிக்கையிட வேண்டும். அதற்கு இந்தியா முனைப்பாக செயற்பட வேண்டும். மேலும் இந்திய இழுவை படகுகளால் எமது மீனவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை தடுத்து நிறுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் ஸ்ரீதரன் குறிப்பிடுகையில், இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது அரசியல் ரீதியாக கையாளப்பட வேண்டியதொரு விடயம். அதன் பிரகாரம் உருவாக்கப்பட்ட 13வது திருத்தச் சட்டம் என்பது சட்ட ரீதியாக கையாளப்பட வேண்டிய விடயமாகும். இவை இரண்டும் சமாந்தரமாக முன்னகர்த்தப்பட வேண்டிய விடயங்களாகும். எனினும் தற்போது மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று $3000 மில்லியன் முதலீட்டை கொண்டு வருகின்றார். ஆனால் எமது முதலமைச்சர் விக்னேஸ்வரனால் முதலமைச்சர் நிதியத்தினை கூட முன்னெடுக்க முடிந்திருக்கவில்லை. நிதி அதிகாரத்தினை கூட அவர்கள் வழங்காத நிலையில் காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாம் டில்லிக்கு விஜயம் செய்து தங்களின் கீழுள்ள சவுத் பிளாக்கில் உரையாடல்களை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கான சந்தர்ப்பத்தினை தாங்கள் உருவாக்கி தர வேண்டும். தமிழ் மக்களை தொடர்ச்சியாக தென்னிலங்கை தலைவர்கள் ஏமாற்றி வருவதன் காரணத்தினால்தான் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான கருத்து தீவிரமடைந்துள்ளது. சிவில் அமைப்புகளும் மத தலைவர்களும் முன்னெடுக்கும் இந்த விடயத்திற்கு சில அரசியல் கட்சிகளும் ஆதரவு வழங்கியுள்ளன. நான் எனது முழுமையான ஆதரவினை வழங்குகின்றேன் என்றும் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்தார். சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், மாவை ஆகியோர் காணி அபகரிப்புகள் தொடர்பில் எடுத்து கூறியதோடு சாணக்கியன் இந்திய இலங்கை இணைப்பு பற்றி குறிப்பிட்டார். இதே நேரம் அமைச்சர் ஜெய்சங்கர், நீங்கள் கூறிய அனைத்து விடயங்களையும் அவதானித்தேன், அவற்றை பார்க்கின்றேன் என்று மட்டும் கூறி தமிழ் தலைவர்களை அனுப்பி வைத்துள்ளார். தமிழர்களின் தீர்வுக்கு 13வது திருத்தம் ஒரு தொடக்க புள்ளி அல்ல என்று குறிப்பிட்டு எழுத்து மூலமான கடிதம் ஒன்றை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கையளித்துள்ளது.
குறித்த கடிதத்தில் இலங்கை தீவில் தமிழருடைய தேசத்தையும் அதன் இறைமையையும் சுய நிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கும் சமஷ்டி தீர்வை அடைந்து கொள்ள இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் 13ஆம் திருத்தச் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்தே தமிழர் தரப்பு முழுமையாக அதனை நிராகரித்து வந்துள்ளது. இந்த 13ஆம் திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்து அதன் அதிகாரங்கள் குறித்து உயர் நீதிமன்றங்களில் ஏறத்தாழ 30 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு அதன் தீர்ப்புகள் அனைத்தும் அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரைக்கும் அனைத்து அதிகாரங்களும் கொழும்பை மையப்படுத்திய மத்திய அரசிடமே இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. அதிகார பகிர்வுக்கு எதிராகவே நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை அளித்திருக்கின்றன என்று அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களை உறுதிப்படுத்திக் கொள்வதில் தமிழ் தேசமும் எமது அரசியல் இயக்கமும் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்பதையும் இங்கு மீளவும் வெளிப்படுத்தி நிற்கின்றோம் என்றும் அக்கடிதத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிட்டுள்ளது. இந்திய வம்சாவளி தமிழர்கள் தொடர்பாக இலங்கை இந்திய வளர்ச்சி கூட்டாண்மை மற்றும் கூடுதல் ஒத்துழைப்பு குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் மற்றும் இந்திய வம்சாவளி தமிழ் தலைவர்கள் இடையிலான சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் இலங்கை வந்திருந்த நிலையிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் அதன் பிரதி தலைவர் வே. ராதாகிருஷ்ணன், பாராளுமன்ற உறுப்பினர்களான எம். வேலுக்குமார் மற்றும் எம். உதயகுமார் ஆகியோரும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான், ஈதோகா பொதுச் செயலாளர் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் வடிவேல் சுரேஷ் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். மேற்படி சந்திப்பின் போது நரேந்திர மோடி 3வது முறையாகவும் இந்திய பிரதமராக பதவியேற்றமைக்கு வாழ்த்து தெரிவித்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் வே. ராதாகிருஷ்ணன், இந்தியா எப்போதும் பலமிக்கதாக இருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு இருந்தால்தான் இலங்கையில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்றும் ஜெய்சங்கரிடம் சுட்டிக்காட்டினார். சீதையம்மன் ஆலயம் தொடர்பில் இதன் போது அவதானம் செலுத்தப்பட்டது. இலங்கையில் தேர்தல்கள் நிறைவடைந்ததன் பின்னர் அதனை அபிவிருத்தி செய்வதற்கான வழிவகைகள் குறித்து அவதானம் செலுத்துமாறு உயர்ஸ்தானிகருக்கு ஜெய்சங்கர் ஆலோசனை வழங்கினார். மேலும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் 4000 வீடுகளின் நிர்மாணப் பணிகளை நிறைவு செய்யுமாறு, அதன் பின்னர் மேலும் பல அபிவிருத்தி திட்டங்களை மலையகத்தில் முன்னெடுப்பது குறித்து அவதானம் செலுத்தப்படும் என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றது. இதன்போது அண்டைய நாடான இந்தியாவிடமிருந்து கிடைத்த உதவிகள் மற்றும் ஒத்தாசைகளுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நன்றி தெரிவித்துள்ளார். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையே பல நூற்றாண்டுகளாக நிலவி வரும் நட்புறவு ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் அவ்வாறே பேணப்படும் என்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் அவர் தெரிவித்தார். இலங்கையின் வீடமைப்பு திட்டங்களுக்கும் சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவைக்கும் இந்திய அரசாங்கம் வழங்கிய பங்களிப்பை என்றும் மறக்க முடியாது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் இங்கு தெரிவித்தார். இந்திய அரசாங்கத்தின் கல்வி கொள்கை தொடர்பில் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, இந்தியாவை போன்று இலங்கையிலும் ஸ்மார்ட் கல்வியையும் புதிய உலகிற்கு ஏற்ற கல்விக் கொள்கையையும் உருவாக்குவதே எமது நோக்கமாகும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் மீண்டும் ஒருமுறை இந்திய பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இதன் போது தெரிவித்தார். இதேவேளை இந்த சந்திப்பின் போது ரவுஃப் ஹக்கீம், ராதாகிருஷ்ணன், திகாம்பரம் உள்ளிட்ட பங்காளி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் இடையில் உத்தியோகபூர்வமான சந்திப்பு விஜயராமாவில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதன்போது பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷவும் பங்கேற்றிருந்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை கட்டியெழுப்புதல் உள்ளிட்ட விடயங்கள் உரையாடப்பட்டுள்ளன. இதேவேளை பொதுவெளியில் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்த ஜெய்சங்கர் ரகசியமாக இந்திய இல்லத்துக்கு பஷீல் ராஜபக்ஷவை அழைத்து சந்தித்துள்ளார்.
இந்த சந்திப்பு தொடர்பில் எவ்விதமான அறிவிப்புகளையும் இந்திய தரப்பு வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சரின் விஜயத்தின் உண்மை நோக்கம் என்ன என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் எதிரணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றிய அவர், இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் இன்று நாட்டுக்கு வருகை தந்துள்ளார். மணித்தியால அளவில் இந்த விஜயம் ஏன் அமைய வேண்டும்? ஆட்பதிவு திணைக்களம் அறிமுகப்படுத்தவுள்ள விசேட அடையாள அட்டை உட்பட 10 முதல் 12 வரையிலான செயற்திட்டங்களை கைச்சாத்திடுவதற்கு இலங்கை அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக அறிய முடிகிறது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறான நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சரின் துரித விஜயத்தின் நோக்கம் என்ன, ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின் உண்மைத்தன்மை என்ன என்பதை அரசாங்கம் சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதன்போது பதிலளித்த சபை முதல்வர் சுசில் பிரேமஜயந்த, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் விஜயம் மற்றும் இந்திய பிரதமரின் உத்தேச விஜயம் தொடர்பில் என்னால் தற்போது எதுவும் கூற முடியாது. சரியான தகவல்கள் ஏதும் இல்லாமல் பதிலளிப்பது பொருத்தமானதாக அமையாது. ஆகவே இந்த விடயத்தை வெளிவிவகாரத்துறை அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு செல்கின்றேன் என்றார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.